அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். மந்த்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுதும் நம்ம மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். அது என்ன நடந்திருக்கு ஏது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ கொடுக்குறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒன் ஆஃப் தி மெத்தட் கால்குலேஷன்ஸில் மேக்ஸில். ஓகேங்களா? இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ரூல் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ். இது ஒரு மெத்தட், நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸ்ல ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் இது. இந்த கிளாஸ் பொசிஷன் கிளாஸ். அது வருகிற 6ஆம் தேதி துவங்குது. இதுதான் ஸ்டாக்ல. இதை வச்சு நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாது இல்லையா? புரியுதுங்களா? ஈக்விட்டியில அனலைஸ் பண்ணலாம், எதுல வேணாலும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அந்த ஸ்டாக்ஸோ எது வேணாலும் பொசிஷனை இது பண்ணி இயர்லியில் எங்கே வாங்கலாம், மந்த்லியில் என்ன கால்குலேஷன், என்ன விலையில வாங்கணும் ஒரு ஸ்டாக்கோ இல்லை கமாடிட்டி, எந்த மார்க்கெட்டுக்கு வேணாம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் வருகிற 6ஆம் தேதி இருக்கும். இதை வைத்து ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ இது பார்க்கலாம் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்றது. நிஃப்டி ஃபர்ஸ்ட் இந்த மந்த் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வீடியோ போட்டிருந்தோம். 22,762 வந்தால் ரிசல்ட்ஸ் எடுக்கும். 842 ஸ்டாப் லாஸ், 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுக்கும். இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சாக்கல ஆப்போசிட்டில் அப்படியே அதே டைரக்ஷனில் அந்த ஸ்டாப் லாஸ் அடித்த பாயிண்ட்டுக்கு டபுள்டாக கொடுக்கும். அது பாருங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் அது சேர்த்து வச்சு டபுள்டாக கொடுத்துருச்சு. தட் இஸ் மார்க்கெட். சிம்பிள்ங்க. மார்க்கெட்டு நம்ம பார்க்குற பழகிற மேக்ஸ் சார்ந்து படிங்க. அதை சார்ந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யார்கிட்டையும் எங்கிட்ட கிளாஸ் வரணும்னு அவசியம் கூட கிடையாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி அதை வர்த்தகம் பண்ணலாம். ஓகேங்களா? இது நிஃப்டி. இது இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 50,368 ரெசன்ஸு, 47,142 சப்போர்ட்டு. அவர் 48,000 திரும்பி மேலே போயிட்டாரு. ஓகேங்களா? போனவர் இங்கே ஸ்டாப் லாஸ் செட்டு. அப்படியே இந்த ஹிட் ஆனது 225 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ். அப்படியே அதை சேர்த்து டபுள்டா 500 பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கும். இதுதான் மார்க்கெட். அப்போ இதை சார்ந்து படிங்க, மேக்ஸ் சார்ந்து ட்ரேட் பண்ணுங்க. மேக்ஸ் சார்ந்து தான் மார்க்கெட்டுங்கிறது என்னுடைய தியரி. அது ஆப்ஷன் பையிங் பண்ணுறது தனி சாப்டர், அது தனி. இன்ட்ராடேவோட முடிச்சிருக்கோம். பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ஈக்விட்டியில் பண்ணுறது வேறு. அதே ஈக்விட்டியில் ஃபியூச்சரில் பண்ணுறதுங்கிறது தான் இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அப்போது இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த வேல்யூலாம் எப்படி நம்ம முன்னாடியே எடுக்கிறோம், அப்போ மார்க்கெட் அந்த மந்த் எப்படி நடக்கும், அந்த இயர் எப்படி நடக்கும். இயர்லி லெவல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இயர்லி அனலைஸில் இயர்லி லெவல்ஸ் எல்லாம் போட்டேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது, இயர்லி லெவலில் இந்த மந்த் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே மார்க்கெட் பையில் இருக்குன்னு எப்போ நான் எந்த இதுலையுமே யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜனவரி 24ஆம் தேதி நம்ம வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இயர்லி அனலைஸ்னு பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். அந்த விலையை சொல்லி அங்கே மார்க்கெட்டு இப்பவும் பையில் தான் இருக்குது. இங்கேருந்து வாங்கினீங்கன்னா வாங்கலாம், ஆனால் பெட்டர் பை அந்த விலையிலேயே கொடுத்துருப்பேன் சார்ட்டில். அந்த விலையில் திரும்பினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு நடந்தது. அப்போது இயர்லியில் இருக்கிறவர் தான் பவர்ஃபுல்லு. அப்போ நம்ம இந்த மந்த்து இதெல்லாம் எப்படி பயன்படுத்திருக்கணுன்றது ரூல் இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுத்துருப்போமா? கொடுத்துருக்கவே மாட்டோம். இதெல்லாம் ஏங்கிறதெல்லாம் அங்கே விடைகள் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. யார் சொல்றது நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நான் சொல்றது சேர்த்து தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.